ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க. இல்ல அம்மாவுக்கு தெரிஞ்சா ஏன் அந்த ஆளை பார்க்க போனேன்னு சண்டைக்கு வருவாங்க. அதோட அந்த ஆளை பார்த்தா எனக்கு கோவம் தான் வரும். நீ கிளம்புறன்னதும் நானும் வரேன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்போ ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? என்கிட்டயா கேக்குறீங்க? கதிர், அவன் என் அண்ணன் தான். அதுக்காக உங்களை உள்ள வாங்கன்னு நான் கூப்பிட மாட்டேன். உங்க கோவமும் வருத்தமும் நியாயம்தான். அதோட ஆண்டிக்கு தெரியாம நீங்க வந்தது தப்புன்னு நீங்க ஃபீல் பண்ணா இங்கே இருங்க, நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன். தாத்தா எங்கப்பா இருக்க? இதோ பக்கத்துல தான். ஏன் என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லப்பா, கொஞ்சம் மனசு சங்கடமா இருக்கு. நீ கொஞ்சம் வாயேன். என்னப்பா சத்தத்தை காணோம்? சரி தாத்தா, நான் வரேன். சரிப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. நான் உடனே வரேன். என்னாச்சு கதிர்? தாத்தா என்ன சொன்னாரு? அது தாத்தாக்கு நடந்த விஷயம்லாம் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருக்கு போல. அதான் எங்க இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்கிறாரு. அவருக்கு மனசு சரியில்லாதப்பெல்லாம் என்னை கூப்பிட்டு பக்கத்துல இருக்க சொல்லிடுவாரு. அந்த கலிவர்தம் பண்ண தப்புக்கு இப்படி ஒரு தண்டனையை பஞ்சாயத்து கொடுத்துருக்கு. ஆனா தாத்தாவை பொறுத்த வரைக்கும் அவன் பாவம், அவனை இந்த தண்டனை எவ்வளவு காயப்படுத்தும் தான் யோசிப்பாரு. அதான் அவர் மனசுக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் கூப்பிடுறாரு. அப்படி எதிரிக்கு கூட இறக்கம் பாக்குற நம்ம தாத்தாவுக்கு தான் அந்த கலிவர்தன் தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கான். சரி கதிர், நீங்க போய் தாத்தாவை பாருங்க. நான் போய் அருணை பார்த்துட்டு வந்துடுறேன். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க போய் தாத்தாவை பாருங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து. என்ன மன்னிச்சிருங்க. சிதம்பரையா குடும்பத்துக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. சிதம்பரையா குடும்பத்துக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க. சிதம்பரையா குடும்பத்துக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க. என்ன சிஸ்டர் அப்படி மறைக்கிறீங்க? என்ன பெட்ல உட்காந்து ஹாயா ஆப்பிள் சாப்பிட்றேன்னு பாக்குறீங்களா? ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப முக்கியம் இல்ல, அதான் பக்கத்து பெட்ல இருந்து கடன் வாங்கினேன். நீ எல்லாம் திருந்தவே மாட்டல்ல? ஆமா, எனக்கு என்னாச்சு? நேத்து நைட்டே செத்துருப்ப. நான் மட்டும் சரியான நேரத்துல தேடி வரலன்னா உன்னை அடிச்சு கொன்னு குளத்துல வீசிருப்பானுங்க அந்த கலிவர்தனோட ஆளுங்க. ஓ, அவங்க தான் இப்படி பண்ணதா? மப்புல யார் அடிச்சதுன்னு கூட எனக்கு தெரியல. உடம்பு தேரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு. அவன் பண்ண தப்புக்கு ஊர் பஞ்சாயத்துல வச்சு அவனுக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்டாங்க. பஞ்சாயத்துலயா? பிளட்டி ராஸ்கல் என்ன அடிச்சு கொல்ல பாத்திருக்கான். போலீஸ்ல புடிச்சு கொடுத்து உள்ள போடாம பஞ்சாயத்துல அபராதம் கட்ட சொன்னாங்களா? அபராதம்லாம் கட்ட சொல்லல. பின்ன அவ ஆயுசுக்கும் மறக்க முடியாதபடி ஒரு தண்டனையை கொடுத்துட்டாங்க. அப்படி என்ன?
அவனுக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி வீட்டுக்கு வீடு போய் நான் பண்ணது தப்பு, இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டு வர சொல்லிருக்காங்க. இந்நேரம் அந்த ஆளு வீடு வீடா போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பான். கேளுங்க கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. என்ன மன்னிச்சிருங்க. சிதம்பரம் ஐயா குடும்பத்துக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க. இதை விட ஏதாவது பெருசா பண்ணிருக்கணும். என்னை பத்தி போட்டு கொடுத்து என் கல்யாண வாழ்க்கையில மண்ணெளி போட்டது பத்தாதுன்னு ஆளுங்களை வச்சு அடிச்சிருக்கான் பயந்தாங்குழி பைய. எல்லாம் சரி, ஆனா நீ என்ன காப்பாத்துறேன்னு சொன்னதுதான் கொஞ்சம் நம்ப முடியாம இருக்கு. அப்படியே சாகட்டும்னு விட்டுருந்தா இப்படி பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன். ஏதோ என் கூட பிறந்தவன் நினைச்சு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தேன் பாரு. இதையும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ. அப்போ என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது நீதானா? என்ன பண்றது, நீ சாகிறத பாத்துட்டு அப்படியே விட முடியுமா? என் கூட பிறந்தவனாச்சே, அதனாலதான் மனசு கேட்கல. அப்படியே பாசம்தான். இங்க பாரு, டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் உன் வாலெல்லாம் சுருட்டிக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா பெங்களூருக்கு போய் நான் கூப்பிடுற வரைக்கும் இங்க வரக்கூடாது. இந்த காயம் நல்லா ஆனதும் திரும்ப வருவான். இந்த அருண் இந்த ப்ராஜெக்ட சக்சஸ் பண்ணாம விட மாட்டேன். என்ன யோசிக்கிற? திரும்ப என்ன தில்லாலங்கடி வேலை பண்ணலாம்னு யோசிக்கிறியா? இப்ப இருக்கிற நிலைமையில அந்த வீட்டு பக்கம் வந்த அவ்வளவுதான். நீ நேத்து குடிச்சு அடிச்ச கூத்துல ரங்கநாயகி ஆண்டி உன் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. கதிரும் கிளிய வளர்த்து பூனை கிட்ட கொடுத்துட்டோமோன்னு உன் மேல கடுப்புல இருக்காரு. நீ அங்க வந்தேன்னா அடி கன்ஃபார்ம் தான். சரி, நீ வாங்க அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடு. ஹே, உனக்குலாம் எந்த ஒரு சீரியஸ்னஸும் இல்லல. நீ எல்லாம் இப்படி நம்ம அப்பாக்கு பிறந்தியோ தெரியல. சி, இந்தா உன் போனு. நேத்து நைட்டு இது ரோட்ல கடந்ததை பார்த்துதான் நீ அவனுங்கிட்ட சிக்கிருக்கேன்னு தெரிஞ்சுது. அப்புறம் நான் வந்து உன் போனை பார்க்கும்போது அம்மா கால் பண்ணாங்க. அம்மா கால் பண்ணாங்களா? ஆமா. நீ போன் எடுக்கலன்னதும் எனக்கு போன் பண்ணி என் வலது கண்ணு துடிக்குது, அருணுக்கு ஏதோ தப்பு நடக்க போகுதுங்கிற மாதிரி மனசுக்குள்ள தோணுதுன்னு சொல்லி பதறினாங்க. இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? சரி, ஒரு வார்த்தை போன் பண்ணி பேசிரு. உனக்கு என்னாச்சுன்னு நினைச்சு அம்மா அங்க தவிச்சிட்டு இருக்காங்க. ஹே, அப்புறம் இன்னொரு விஷயம், இங்க நடந்தது எதுவும் சொல்லாத. வழக்கமா ஏதாவது போய் சொல்லி சமாளிப்பியே, அந்த மாதிரி ஏதாவது சமாளிச்சு விடு. உனக்கு என்ன போய் சொல்ல சொல்லியா கொடுக்கணும்? இது இப்போதைக்கு பெங்களூர் போற வரைக்கும் செலவுக்கு வச்சுக்கோ. தேங்க்யூ.